திமுக அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் ஞாயிற்றுக்கிழமை நடிகரும் அரசியல்வாதியுமான விஜயை மறைமுகமாக சாடினார். ஊழலுக்கு எதிராக பேசுகையில் அவர் கருப்பு பணத்தில் பணம் பெற்றதாக குற்றம் சாட்டினார். ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிய பன்னீர்செல்வம், கருப்புச் சீட்டுகளை விற்ற ஒருவர் இப்போது ஊழல் பற்றி பிரசங்கம் செய்கிறார். அவரே தனது சம்பளத்தை கருப்புச் சீட்டில் ஏற்றுக்கொள்கிறார். தனது சொந்த பெற்றோருடன் கூட வாழ முடியாத நிலையில் மாநிலத்தை காப்பாற்றுவது பற்றி பேசுகிறார் என்று விஜயை நேரடியாக பெயரிடாமல் குற்றம் சாட்டினார். விஜயின் அரசியல் கட்சியான தமிழக வெற்றிக் கழகம் டிவிகே குறித்தும் அமைச்சர் கூட்டத்தினரை வசைபாடினார். டிவிகே என்றால் என்ன என்று பார்வையாளர்களிடம் கேட்டபோது, பிரபல தமிழ் பெண் நடிகர்களை குறிப்பிடும் த்ரிஷா மற்றும் கீர்த்தி சுரேஷ் என்று குரல்கள் கத்த அவரும் சேர்ந்து சிரித்தார். கூட்டம் அவர்களின் விரைவான புத்திசாலித்தனமான பதில்களுக்கு புத்திசாலித்தனம் என்று பன்னீர்செல்வம் நகைச்சுவையாக கூறினார். டிவிகேவின் தேர்தல் லட்சியங்களை கேலி செய்த அமைச்சர், இப்போது இந்த நிறுவனம் அரசாங்கத்தை கைப்பற்றுவதாக கூறுகிறது. ஒரு மாநிலத்தை நடத்துவது சினிமாவில் நடிப்பது போன்றது என்று அவர்கள் நினைக்கிறார்களா என்றும் கூறினார். மார்ச் 28 அன்று நடைபெற்ற கட்சியின் முதல் பொதுக்குழு கூட்டத்தில் விஜய் தனது உரையில் திமுகவை கடுமையாக சாடினார். மேலும் 2026 சட்டமன்ற தேர்தல் டிவிகேவுக்கும் திமுகவுக்கும் இடையிலான நேரடிப் போராக இருக்கும் என்று கூறினார். மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், உங்கள் பெயரில் துணிச்சல் இருந்தால் மட்டும் போதாது, அதை உங்கள் பணியிலும் காட்ட வேண்டும். அவர் திமுக அரசாங்கத்தை ஒரு பாசிச அரசாங்கத்திற்கு குறையாது என்று கூறினார். India Today